முதல்வர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றபோது அவரது நாற்காலியில் இந்த வெள்ளைத் துண்டு இருந்தது. மணிப்பூரைச் சேர்ந்த லிசிப்ரியா கங்குஜம் என்ற பருவநிலை ஆர்வலர் இந்த பிரிட்டிஷ் வேபி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு முதல்வர் விஜயிடம் கேட்டுக் கொண்டார். பின்னர் 24 மணி நேரத்திற்குள் நாற்காலியில் இருந்து துண்டு அகற்றப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். முதலமைச்சர் விஜய் தனது மேசையில் அமர்ந்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த மதிய உணவை சாப்பிடும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆனால் அது ஒரு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் கருவி என்று கூறப்படுகிறது. இந்த தேர்தல் வரை கிரிக்கெட் மற்றும் சினிமாவில் அதிக ஆர்வம் காட்டிய இளைஞர்கள் தற்போது தமிழக அரசியலில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஒரு மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்களும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் ஒரே திசையில் பயணிக்கும் காட்சி. விஜய் அரசு போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை செயல்படுத்த முயற்சிக்கிறது. கள்ளச்சாராயம் விற்று மதுக்கடை மீது நடவடிக்கை எடுக்காத ஆய்வாளர் ஒருவர் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இது மாவட்ட ஆட்சியர் ஒரு பள்ளிப் பேருந்தை ஆய்வு செய்யும் காணொளி. முதலமைச்சரின் வாகன அணிவகுப்பு கடந்து செல்லும்போது சாலையில் மக்களை மறிக்கும் திட்டம் இனி இருக்காது. முதலமைச்சர் விஜயின் வாகன அணிவகுப்பு சாலையின் ஒருபுறம் மட்டுமே கடந்து செல்லும். மறுபுறம் மக்கள் வழக்கம் போல் பயன்படுத்துவார்கள். வீட்டிற்கு அருகில் 2 மதுக்கடைகளும் ஒரு கடையும் என வாழவே முடியாத ஒரு சூழல் நிலவியது. ஆனால் இப்போது அங்கே காவல்துறை பாதுகாப்பு உள்ளது. இது ஒரு பெண் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த காணொளி. விஜய் அரசின் பெரிய மாற்றங்களை நாம் இன்னும் காண